நம்ம இந்தியாவை மட்டுமே ஒரு வளரும் நாடுகளோட பெரிய சந்தைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கும் அவங்க டைவர்ஸி ஆகி போகிறாங்க. கோவிட் காலகட்டத்தில் அங்கே அச்சடிக்கப்பட்ட அதிக பணத்தினால, மேற்கத்திய நாடுகளில் வந்து அச்சடிக்கப்பட்ட அதிக பணத்தினால, அதிக பணப்புழக்கம் காரணமாக அவங்க எல்லாருமே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை, வியட்நாம் ஸ்டாக் மார்க்கெட்டை, தாய்லாந்து ஸ்டாக் மார்க்கெட்டை, கம்போடியா ஸ்டாக் மார்க்கெட்டை எல்லாத்தையுமே இன்ஃப்ளேட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2020, 21 காலகட்டத்தில் 100 மடங்கு வளர்ச்சி பெற்ற காலகட்டங்கிறது அதுதான். ஒரு 30,000, 25, 26,000லேருந்து திடீர்னு வந்து ஒரு 50, 52க்கு லிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அங்கேருந்து இப்போ 80,000 வரைக்கும் அவங்க லிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு பின்னாடி இந்திய நிறுவனங்கள் வேலை செஞ்சதும் இருக்குது. பேரலாக மேற்கத்திய உலகத்திலேருந்து வரக்கூடிய அங்கே அந்த பணத்தால் ஈட்ட முடியாத ஒரு வட்டி விகிதத்தை இங்கே ஈட்ட முடியுது அப்படிங்கிற காரணத்தினாலையும் இங்கே வருது. அப்போ இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ மேற்கொண்டு இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.